ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் ஒரே டைமில் 2 ஏஐ போட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண இயலுமா? ஒரு போட் இன்னொரு போட்டோட மெஸ்அப் பண்ணுமா? பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படி செய்கிறத. ஆனால் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ட்ரேடிங் போட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணுவீங்க. இப்போ ஏங்கிற ட்ரேடிங் போட்டை ஒரு எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணிட்டீங்க ஒரு ஏபிஐயில். இன்னொரு ஏபிஐ கிரியேட் பண்ணி பீங்கிற ட்ரேடிங் போட்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ட்ரேடிங் போட்டு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது ட்ரேட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற ட்ரேடிங் போட்டுக்கு $500 அலோகேட் பண்ணுறீங்க, பீங்கிற ட்ரேடிங் போட்டுக்கு $500 அலோகேட் பண்ணி ரெண்டுக்கும் டோட்டல் $1000 அலோகேட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் உங்கள் எக்ஸ்சேஞ்சில் $1000 வச்சிருக்கணும். ஓகே, அப்போ தான் அது சரியாக ட்ரேட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டுக்கும் 500 அலோகேட் பண்ணிவிட்டு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டல் 1000 இருக்கணும். ஆனால் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 500 வச்சுட்டீங்கன்னு சொன்னால் ரெண்டு பொட்டுமே அந்த 500 யூஸ் பண்ணி ஒரு எந்த பொட்டோ வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி ரைட். அப்போ வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிங்கிறதால எந்த பொட் கூடுதலாக எடுக்கிற டைமில் என்ன நடக்கும்னா ஒரு பொட்டுற ஃபண்டுன்னு ஒரு பொட் எடுக்கிறதால இடையில ட்ரேடெல்லாம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுதான் முதலாவது பிரச்சனை. ஆனால் நீங்கள் சரியா இப்போ ஒரு பொட்டுக்கு $500 ட்ரேட் செட்டிங் கொடுத்துட்டு அங்கே $500 வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் இது $500 மட்டும்தான் ட்ரேட் பண்ண, அதை தாண்டி $1 கூட எக்ஸ்ட்ராவாக எடுக்காது. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஃபண்ட் வச்சுருந்தாலும் சரி, வேறு எத்தனை பொட் கனெக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபண்டை வெளியே எடுத்தாலும் சரி, அந்த பொட்டுக்கு நீங்கள் அலோகேட் பண்ண படத்தை டச் பண்ணாத வரைக்கும் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது, ஏன் இந்த விஷயத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால், இது செய்யலாம், உங்களுக்கு விரும்பினா செய்யலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி. ஓகே, எக்ஸ்சேஞ்சுங்கிறது தேர்ட் பார்ட்டி கம்பெனி. என்ன தான் எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் கட்டாயம் தேவை. பொட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது எக்ஸ்சேஞ்ச் கட்டாயம் தேவைண்டாலும் உங்களோட 2 பொட் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஏன் ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்பி உங்களோட பணம் எல்லாத்தையும் வைக்கிங்க? நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு பொட்டையும் இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் இன்னொரு பொட்டையும் கனெக்ட் பண்ணினா உங்களோட பணம் 2 இடத்த டைவர்சிஃபை ஆகிருக்கும். நாளைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் அவங்களோட சர்வீஸ் நீ நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு நிப்பாட்டினாலோ, அப்படி இல்லாட்டி என்னென்ன அந்த எக்ஸ்சேஞ்சில் பிரச்சனை வந்தாலோ, அப்படி இல்லாட்டி அந்த எக்ஸ்சேஞ்சை பேங்க்ரஃப்ட் ஆகினாலோ, இல்லாட்டி ஹெக் நடந்தாலோ, என்ன நடந்தாலும் உங்களோட எல்லா பணத்துக்கும் ரிஸ்க் இல்லை. உங்களோட பணம் டைவர்சிஃபை ஆகி 2 இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு உங்களோட ரிஸ்க் லெவல் குறையும். நான் சில நேரம் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ட்ரேடிங் போர்ட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த ட்ரேடிங் போர்ட்டில் 4-5 எக்ஸ்சேஞ்ச் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் 4-5 எக்ஸ்சேஞ்சில் ஒரே சேம் போட்டை கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஈவன் ஒரு ட்ரேடிங் போர்ட்டுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் கொடுக்காம அந்த ஃபண்டை கூட உங்களோட பெரிய ஃபண்ட் இருக்கணும்னா நீங்கள் 4-5 உடச்சி வேறு எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்போயுமே உங்களோட ஃபண்டை டைவர்சிஃபை பண்ணி அலோகேட் பண்ண பாருங்கள். ஒரு போட்டை நம்பாதீங்க, ஒரு எக்ஸ்சேஞ்சை நம்பாதீங்க. மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் மல்டிபிள் போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு சேஃப். ஆனால் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செஞ்ச பிள்ளையா, இது செஞ்ச பிரச்சனை நடக்குமான்னு சொன்னால் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் உங்களோட யூசிட்டி அலோகேட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நீங்கள் எத்தனை எக்ஸ்சேஞ்சில் எத்தனை போட் கனெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.